சரி வாங்க போ. எங்கே போய் மேயிறீங்க? வாங்க. வருவானப்பா, அவனை வரனால ஏன் திரும்பி பார்த்தாவது பார்த்து. நம்ம ஆடுங்களாம் சாயந்தரம் மேய்ச்சலுக்கு போகிறாங்க. நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம ஆட்டு பண்ணைக்கு 50% வந்து மானியம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மானியத்தில் வந்து ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கதா சொல்லியிருந்தோம் வீடியோவில். அது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கெஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் 2 பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது வந்து பர்தா போட்டு மூடி வச்சுருக்கோம். ஏன்னா இறக்குற அன்றைக்கே வந்து மழை தூரிகிட்டே இருந்துச்சு, அதனால் போட்டு மூடியாச்சு. நம்ம வந்து ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்கு இல்லையா, சீக்கிரம் கொடுக்கணும்னு ஓடியாந்துடும். நம்ம தீவனத்தை அள்ளி வச்சுட்டு போயிட்டு அது என்னென்னு பார்க்கலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே ஓட்டிகிட்டு போயாச்சு. ஏன்னா மானம் வந்து மூடிக்கிட்டே இருக்குது. லேசாக அப்பப்போ ஒரு தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது. வெயில்லங்கிறதுனால சீக்கிரமே வந்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இல்லைனா ஒரு 4:30 4:45 ஆகும். இன்றைக்கி நேரமாகவே போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், அரிசி 3 மட்டும்தான் ஊற வச்சு வச்சுருக்கோம். நம்மளும் ரொம்ப நாளாக தீவன தொட்டி வாங்கணும்னா ஆட்டையே விற்று முடிச்சிட்டோம். நம்ம தீவன தொட்டி வாங்கின படலை இப்படியே வச்சு பழகிடுச்சா, அதனால் அப்படியே ஓடிடுச்சுப்பா. ஆடெல்லாம் விற்று முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பொருளே வந்திருக்கு. இதை தான் நேரம்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு 40 நாளுக்குள்ளே வந்துடுச்சு. உடனே மானியமாக இருந்தாலும் லேட்டாகவும் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும் அப்படின்னு பார்த்தா 40 நாள் தான் கரெக்டாக வந்துடுச்சு. சீக்கிரமே வந்துடுச்சு. அது பெரிய விஷயமா இருந்துச்சு. நம்ம 2017 ஆடு வளர்க்குறோம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு சலுகையும் நம்ம ஆட்டு பண்ணைக்காக வாங்கினது கிடையாது. நம்ம தனிப்பட்ட விஷயமும் சரி, எதுவுமே நம்ம லோனாக ஏதோ ஒன்று வாங்கினதே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து ஆட்டு பண்ணைக்கு, மாட்டு பண்ணைக்கு, மீன் பண்ணைக்கு, கோழி பண்ணைக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் தராங்க. அதெல்லாம் நம்ம வந்து வாங்கினது கிடையாதுப்பா. இப்போ தான் முதலாக நம்ம அதுவும் மானியத்தில் வந்து வாங்கியிருக்கோம். நம்ம குண்டானெல்லாம் கழுவியாச்சு. தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு வச்சா தான் சரசரன்னு திங்குங்க. தண்ணியோடு வச்சோம்னா எடுத்து திங்கிறதுக்கு அதுங்களுக்கு சிரமமாக இருக்கும். வாய்க்கு வந்து வராது. அதனால தான் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு வைக்கிறது. இப்போ நம்ம அள்ளி வைக்க போகிறோம். வீடியோவில் வந்து இந்த மரத்தெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து அந்த பக்கம் மறையிற பக்கம், அதனால் இருட்டாக தெரியுது. வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. நம்ம தீவனத்தில் எடுத்துக்கொண்டே அந்தாண்ட வச்சாச்சு. இப்போ ஆட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுடலாம். அதில் பாதி அளவுக்கு வந்து அடர் தீவனம் ஊற வச்ச தண்ணி இருக்குது. அதில் வந்து பச்சை தண்ணியை கலந்து வைக்க போகிறோம். நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுட்டு போயிட்டு நம்ம என்ன வாங்கியிருக்கோங்கிறத பிரித்து பார்க்கலாம். இதை ஏற்றிட்டு வர அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிச்சு. அதாவது எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் மழை கிடையாது. கொண்டாந்து கொட்டாவுளார வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மழை தூர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நம்ம வந்து பர்தா போட்டு மூடி வச்சோம். நல்ல வேலை ஏற்றிட்டு வரும்போது மழை இல்லாமல் இருந்துச்சு. அதுவே பெரிய விஷயம். இது இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஆள் இல்லை இறக்கிறதுக்கு. ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. அப்படியே வண்டியிலேருந்து இறக்கி அதே இடத்துல அப்படியே வச்சாச்சு. உள்ளாரெல்லாம் தள்ளி வைக்க முடியல, தூக்க முடியல. அதனால் முனையிலே வச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் உள்ளார நவுத்தி வச்சுருந்தோம்னா மழை பெஞ்சால் கூட ஒன்றும் தெரிஞ்சிக்காது. இது முனையிலே இருக்குது. அதனால தான் நம்ம பர்தாவை போட்டு கட்டி வச்சுட்டோம். இப்போ பிரித்து பார்க்கலாம் வாங்க. டண்டனை நம்ம திறப்பு விழாவை கொண்டாடியாச்சு. இது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் தம்பி சொல்லியிருந்தாங்க, அக்கா சாப் கட்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. இன்னொரு தம்பி வந்து பில்லு வெட்டும் இயந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணிகண்டங்கிற தம்பி வந்து பில்லு வெட்டும் இயந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலெல்லாம் தீவன புல் போடுறோம் இல்லையா, ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம், அதை வந்து அறுத்துட்டு வந்து இதில் கொடுத்து நறுக்கி நம்ம வச்சோம்னா தீவனம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்ப்பா. இதில் வந்து கடலை கொடி எல்லாமே வந்து நறுக்கிக்கலாம். காய வச்ச கடலை கொடி, அகத்தி, மல்பெரி, சவுண்டல் எல்லாம் இன்னும் தீவன புல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நறுக்கி போட்டோம்னா வேஸ்டேஜ் ஆகாமல் ஆடு வந்து தீவனத்தை வந்து சுத்தமாக சாப்பிட்ரும். அதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதுக்கு வந்து நம்ம ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணி தான் நம்ம நறுக்க முடியும். ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணோம். இதுதான் பிளேடு. 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று, கீழே ஒன்று, 2 பிளேடு இருக்குது. நறுக்கி பார்க்கணும். இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து மிஷினை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான்ப்பா நம்ம 50% மானியத்தில் நம்ம வாங்கினது. நம்ம பார்த்தாச்சு. இருந்த மாதிரியே நம்ம படுதா போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மானம் இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் படுதா போட்டு கட்டி வச்சுருக்கோம். ஒரு பொருளை வந்து இருந்த மாதிரியே வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். நம்ம கட்டி வச்சுட்டு அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டுக்கு வந்து தாது உப்பு கல் வந்து கட்டி விட போகிறோம்ப்பா. இதை வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 4-5 மாதமாக கட்டி விடணுன்னு வருஷமே ஆக போகுது. ரொம்ப நாளாச்சு இதை கட்டி விட்டு. நம்ம அன்றைக்கி கீரிப்பிச்சி மருந்து வாங்கிட்டு வந்ததாக சொல்லியிருந்தோம் இல்லையா, அன்றைக்கி தான் வந்து இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்தாங்க. இது நம்ம நிறையா வச்சுருக்கோம், இருந்தாலும் கட்டி விடாமல் அப்படியே வச்சாச்சு. இந்த தாதுப்பு கல்லை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி நம்ம லாங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஆனால் அது அந்தளவுக்கு வியூஸ் போகலை. நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டாச்சு, யூடியூப் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து போட்டோம். ஆனால் அந்தளவுக்கு வியூஸ் போகலை. இது எப்படி போகும்னு தெரியாது. முழுசாக வந்து யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், கமெண்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்கிறேன்ப்பா. இப்போ நம்ம பரணை மேலே ஒன்றும் கொட்டாயில் ஒன்றும் கட்டி விட்டால் போதும். ஏன்னா ஆடு கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 3 கட்டி விடுவோம். இப்போ வந்து 2 போதும். இல்லை, ஆடுலாம் வருது. எங்கேயாச்சும் ஏந்திருக்கீங்களா? ஆ, என்ன அம்மா துணிச்சல் எல்லாம் வேடிக்கை பார்க்கறத பற்றியா? தீவனத்தை போய் அடிச்சு பிடிச்சி திம்மானுங்க. போய் காவலுக்கு வேற நிற்கணும். இன்னொருத்தவங்க இங்கே இல்லைம்மா, கொடுக்க வந்தால் எல்லோரும் வந்த மாரி முட்டிக்கிறானோட. அங்கே எல்லாம் தீவனம் சாப்பிட்டுட்டு பாருங்கள். அதுக்கு தான் ஆளுக்கிட்டக்கே இருக்கணுங்கிறது. இந்த பார்க்குறாங்க. லே, இந்த வர எவனே வச்சு முட்டானோடா. யாரு அது முட்டுறவன்? தாமரைக்குட்டியே முட்டு வாங்கிடாத. இல்லை, இந்த வெள்ளை இருக்கு பாருங்க, சரியான ஆளாக இருக்குப்பாங்கிறேன். ஏக்கு எல்லாரையும் முட்டுற? யார்டா அங்கே கேட்டில் நிற்கிறது? இவனை வேற குலைக்கிறானோ? ஆஹா, வேட்டைன்னா எங்கள் வீட்டு வேட்டை மாரி எங்கேயும் இருக்காது. வேட்டை ஓப்பிள்ளை தானே அது? என்ன காளையம் கூட ஜோடி போட்டுதீங்களா? அங்கே வர அது பிள்ளைய அது முட்டுது. ஏன்டா எல்லாம் வர வர இப்படி இருக்கீங்க? ஐயோ, ஓட ஓட விட்டுல வெட்டுதோ. அமைதியாக இருந்ததெல்லாம் அலாட்டோட பிள்ளை எங்கே? அவன் பிள்ளை இல்லையே அது. உள்ளார காலை விடு. சின்னாச்சா யாரோட பிள்ளைடா அவன்? அலாட்டோட பிள்ளை. அவன் ஒருத்தவன். ஊத்தியா மயில அச்சோ, எல்லாத்துக்கும் வர வர என்ன ஆச்சுன்னு தெரியலையே.
எதுக்கு அதை போய் முட்டுற? தண்ணியை குடிச்சு ஒழுங்கா வந்தாண்ணா. வயிறு ஃபுல்லாக எல்லாமே இல்லை இல்லை அங்கே போடுறேன். விடு சும்மா இருக்குது. எதுக்கு முட்டுறாப்புல? வச்சுனா தீத்தனான் இருக்கீங்க. அதை அப்படியே அதுக்கிட்ட போகிற நீனே. ஐயோ, இந்த சனியாக இருக்கும்போது இதுங்களை பாதுகாக்கிறது இருக்குது பாருங்க. இதுக்கு தான் பண்ணையெல்லாம் பிரித்து வச்சுப்படுறாங்க. அங்கே போய் எங்கடா ஊட்டுற? எலிக்குட்டி பிள்ளையா? ஊட்டு ஒன்றும் தப்பு இல்லை. ஏய் அலாட்டே, கறி எடுத்துன்னு வச்சுக்கோ. ஏன்? ஐயோ, மயிலே போங்க, அவ்வளோதான், தின்னாச்சு போங்க. போய் படுங்க போங்க. தண்ணியை குடியலாம், தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க வர எல்லாரும்? நம்ம தாது உப்பு கல் கட்டினதை தாலாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்களேன். நம்ம தாலாட்டுக்கு நம்ம அலமேல் நெத்தி வேலை இது மூணுத்துக்கும் வந்து ரொம்ப 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 பிடிக்கும்ப்பா. அப்படி ரசித்து சாப்பிடும். அதுவும் நம்ம தாலாட்டுக்கெலாம் கேட்கவே வேணாம், அப்படி சாப்பிடும். அது போல் கட்டி விட்டதும் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க கொட்டாயில் கட்டினதை. இந்த தாது உப்பு கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம் தனியாக. முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். எம்மா நேரம் நிற்கிறது. படு, நீங்களும் மேய்ஞ்சிட்டு வந்தீங்கல்ல, படுங்க போதும். அம்மா வீட்டுக்கு போகிறேன். தங்கம் பாய். பட்டோ பாய் சொல்லு. பாய் சொல்கிறேன்னா நீ எங்கடா வர? போதும் போ. நான் நவரு வரும் பாருங்களா. சரிங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். வீடு வரைக்கும் வருவியா? நான் வீட்டுக்கு போகிறேனே. வாயா போகிறான்.